வணக்கம் நேயர்களே, மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்க மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நமச்சிவாயம். ஆன்மீகத்தில் இருக்க அனைத்து சொந்தங்களுக்கும் அடியனின் அன்பு வணக்கம். சிவாயம் முத்தியா. கிரகங்களும் பஞ்சபட்சியும் நட்சத்திரங்களும் அதனுடைய சூசகங்களும் என்ற தலைப்பில் நீ பார்ப்போம். இப்போ 12 கட்டம் இருக்குது. 12 கட்டம் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். இந்த 12 இது இருக்குது. இந்த 12 இதை இந்த 12 3 பாகமாக பிரிச்சிருக்காங்க. மேஷ மண்டலம், சிம்ம மண்டலம், தனுசு மண்டலம். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் இது வரைக்கும் ஒரு நாள். சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, விருச்சிகம் அது ஒரு நாள். தனுசு, மகரம், கும்பம், மீனம் இது ஒரு இது. இப்போ 3 இது. இந்த 3க்கு மேஷத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா செவ்வாய், ரிஷபத்துக்கு எடுத்துக்கிட்டா சுக்கிரன், மிதுனத்துக்கு அடுத்துனா புதன், கடகத்துக்கு அடுத்துனா சந்திரன், சிம்மத்துக்கு அடுத்துனா சூரியன், கன்னிக்கு அடுத்துனா புதன், துலாமுக்கு அடுத்துனா சுக்கிரன், விருச்சிகத்துக்கு அடுத்துனா செவ்வாய். இது 1க்கும் 8க்கும் அதிபதி செவ்வாய், 2க்கும் 7க்கும் அதிபதி சுக்கிரன், 3க்கும் 6க்கும் அதிபதி புதன். அதே மாதிரி 9க்கும் 12க்கு அதிபதி குரு, 10க்கும் 11க்கும் சனி பகவான். ஆனால் இந்த ஒளிக்கு தான் 2 சந்திரன், சூரியன். இவங்க 2 பேரும் இது கிடையாது. மற்றவங்களுக்கு எல்லாம் ஒன்று 2 இருக்குது. அப்படிங்கும்போது இதில் இந்த 3 மண்டலத்தில் இப்போ மேஷ மண்டலம் எடுத்துக்கோங்க. மேஷ மண்டலம் சிம்மம், ரிஷபம், மிதுனம், கடகம் இந்த 4 இதுக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா கேது, சந்திரன், குரு இவங்க 3 பேரும் இதுக்கு அதிபதி. அதே மாதிரி சிம்ம மண்டலத்துக்கு சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம் இந்த 4த்துக்கு யாருன்னா சுக்கிரன், செவ்வாய், சனி. அதே மாதிரி தனுசு மண்டலத்துக்கு தனுசு, மகரம், கும்பம், மீனம் இந்த 4க்கும் சூரியன், ராகு, புதன். இந்த 9 இதை இந்த 3 பாகமாக பிரிச்சிருக்காங்க. இந்த 9 3 பாகமாக பிரிச்சிருக்காங்க. அப்போ எந்த கிரகம் எந்த இதில் இருக்குதுன்னு பார்த்தா இது இப்படி பார்த்துடலாம். இப்போ அதாவது நவாம்சம்னு சொல்கிறாங்க. அது மாதிரி இந்த சாரத்தில் இந்த கிரகம் இருக்குது. அப்படி இந்த கிரகம் எந்த சாரத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா அதே மாதிரி தான் அந்த கிரகம் எந்த சாரத்தில் எந்த கிரகம் இருக்கோ அந்த தன்மை அது வேலை செய்யும். அதான் உண்மை. இது எதுக்கு சொல்கிறேன்னா இதுக்குள்ளே தான் நிறைய சூசகம் நிறையா இருக்குது சாமி. இப்போ பச்சி இருக்குன்னா இப்போ ஒரு பச்சி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ வள்ளுவர் எடுத்துக்கின்னு வச்சுக்கோங்க. அஸ்வினி, பரணி, கிருத்திகை, யோகினி, மிருகதேசம் இந்த 5க்கு அதிபதியாக இருக்காங்க. இந்த 5க்குள்ளே யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்களா? அஸ்வினி கேது நட்சத்திரம், பரணி சுக்கிர நட்சத்திரம், கிருத்திகை சூரிய நட்சத்திரம், யோகினி புதன் நட்சத்திரம், சந்திரன் நட்சத்திரம், மிருகதேசம் செவ்வாய் நட்சத்திரம். அப்போ நான் தான் சொன்னேன், ஒரு பச்சி ஒரு இதில் வேலை செய்யாது. இப்போ இந்த நட்சத்திரம் 5 நட்சத்திரம் இருக்குது. இந்த 5க்கு 5 20 60 இது இருக்குது. அப்போ என்ன நினச்சிங்கன்னா இந்த ஏதாவது ஒன்று இயங்காது. ஒரு இதுக்குள்ளே இருக்க மாதிரி. இப்போ இத்தனை நட்சத்திரங்களுக்கும் இந்த ஆந்த பற்றி வள்ளுவர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. வள்ளுவர் எப்படி இது பண்ணுவார்? ஆகையினால இதுக்குள்ளே நிறைய உண்மையை உடைக்கணும். ஆனால் சொல்கிறதுக்கு இது கிடையாது. நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் மாதிரி கொடுக்குறேன். அது உள்ளே நீங்கள் போய் வாங்கன்னு தான் நான் சொல்கிறேன். அதுக்காக இதாக சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னு புரியாது. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். இப்போ நான் சொன்னேன் நட்சத்திரம், இப்போ கிரகங்கள், அதுக்கு மண்டலங்கள், அதுக்கு அதிபதிகள், இவங்களுக்கு இந்த இது அதிபதிகள், இந்த நட்சத்திரம் இந்த காலில் இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் இப்போ வள்ளுவர்னா வள்ளுவர் இது.
ஆந்தைன்னா ஆந்தை என்ன? திருவாதிரை ஆந்தைக்கு இது ஆந்தைக்கு 5 நட்சத்திரங்கள் இல்லை. அதே மாதிரி தான் இந்த 5 நட்சத்திரமும் எல்லா கிரகங்களும் அந்த 5 அதிபதி அதில் வருவாங்க. 5 நட்சத்திரங்களுக்கு 5 நட்சத்திரத்துக்கு 5 அதிபதி வருவாங்க. அப்போ அந்த 5 பேரும் உள்ளே அடங்கி தான் இதை வேலை செய்யும். 5 பஞ்சபூதங்களும் இந்த பத்திக்குள் இருக்கிறது தான் அது. அதுக்கு தான் நான் சூசகமாக நான் சொல்கிறேன். ஒரு பறவைக்கு 5 நட்சத்திரம். அதே மாதிரி இப்போ கிரகத்தை எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கிரகம் அந்த இப்போ அதுக்கு 27 நட்சத்திரம். 27 நட்சத்திரத்துக்கு ஒவ்வொன்றுக்கு 4 பாகம். அந்த 27 நாள் எடுத்தால் 108 வரும். இந்த 108 9 கிரகத்துக்கு குறிச்சிருக்காங்க. அப்போ ஒரு இதுக்கு வந்து 2 கால் ஒரு இது அப்படி கணக்கு நிறைய அது உள்ளே இருக்கல. அது மாதிரி தான் இந்த 5 பஞ்சபூதங்களும் ஒரு பத்திக்குள்ளே அடங்கும். அது எந்த பாகத்தில் யார் பிறந்திருக்காங்கன்னு தெரிஞ்சு அந்த பற்றியை அவங்க கணிக்கணும். அதான் நான் சொல்லுது. உள்ள இவ ஆந்தை காகம் அப்படி அந்த மாதிரிலாம் பற்றியெல்லாம் எந்த பாகத்தில் எந்த கிரகத்தில் எந்த நட்சத்திரத்தில் அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சு தான் அவங்களுடைய திசையே அவங்களும். பஞ்சபட்சியில் திசைகள் முக்கியம். திசைகளை வச்சு தான் நீங்கள் எல்லாமே கணிக்க முடியும். பஞ்சபட்சிக்கு உயிர் கால் திசை. பஞ்சாங்கமும் பஞ்சபட்சிக்கு ஒரு இதுதான். பஞ்சபட்சிக்குள்ள எல்லா அடக்கமும் பஞ்சாங்கத்துக்குள்ளே தான் இருக்குது. நான் சில இதாக மறைத்து சொல்கிறேன். நீங்கள் நல்லா புரிஞ்சு உள்ளே வாங்க, எல்லாமே தெரியும். பஞ்சபட்சிக்கு இது பஞ்சகம். அதே மாதிரி இப்போ ஒரு கிரகம் இப்போ நவவம்சத்தில் பார்த்தா அந்த கிரகம் இந்த இதில் இருக்குது, இது எத்தனாவது பாகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அதே மாதிரி இந்த பத்திக்குள்ளே இந்த நட்சத்திரத்தில் இந்த கிரகம் உள்ளே வருது. அப்போ இந்த கிரகம் இதுக்கு அடக்கமா அப்படிங்கிறது தான் இது. இப்போ மயில் எடுத்துக்கோங்க. மயிலுக்கு என்ன அது? ராகு சனி, ரைட்டு. மேலே வாங்க ராகு சனின்னு போட்டுக்கோங்க. கீழே காகத்துக்கு எடுத்துக்கோங்க. சூரியன் செவ்வாய். செவ்வாய்க்கும் சூரியனுக்கும் பிடிக்குமா? வகையா இல்லைங்க. ராகுக்கும் சனிக்கும் பிடிக்கும். இந்த மாதிரி காம்படிஷன் உள்ளே வரும். இப்போ சூரியனுக்கும் ராகுக்கும் பிடிக்குமா? பிடிக்காது. சனி பகை இந்த மாதிரி வரணும். அப்படி வரும்போது இந்த பறவைக்கு இந்த நட்சத்திரத்தில் போகும்போது இந்த நட்சத்திரம் இவங்களுக்கு பகையா நட்பா, பழைய தேய்பெரியா இப்படிலாம் உள்ளே வரணும். அதுதான் சொல்லியிருக்கேன். முதலே பச்சையை பிடிச்சிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. நான் சொல்லியிருக்கேன் எல்லாத்தையும் நீங்கள் உள்ளே அடைக்க வரும்போது தான் அதனுடைய சூசகம் உங்களுக்கு தெரியும் சாமி. அதனால் கொஞ்சம் இந்த இதை டிக் பண்ணாமல் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு இது முடியும் போது உங்களுக்கு ஓரளவுக்கு நீங்கள் ஒரு இதுக்குள்ளே வந்துக்கிடுவீங்க. இன்னும் நிறையா இதில் இருக்குது சாமி. உள்ளே ஒன்றா இதில் ஒன்றுமே நான் ஒரு மேல்பாளத்தில் தான் சொல்கிறேன். உள்ளே இறங்கி இன்னும் ஒன்றுமே நான் சொல்லவே கிடையாது. ஏன்னா இதெல்லாம் போய் இதுக்கு மேலே இப்படி ஒரு சக்தி இருக்குது, இதை நீங்கள் உணர்ந்துக்கோங்க, இதுக்குள்ளே நீங்கள் வந்து பாருங்கள் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் தான் கொடுத்துரும். இது இப்படி செஞ்சால் வரும், இப்படி செஞ்சால் வரும்னு அந்த பாடம் கிளாஸ் எல்லாம் கிடையாது சாமி. இவங்க சொல்கிறத விட இதுதான் நான் சொல்லியிருக்கேன். குண்டலினி எழுப்பி நான் மேலே போயிடுங்கன்னு அதெல்லாம் அவன் உணர்ந்து வரும்போது தான் சாமி உள்ள. நான் தான் முதல்ல இருந்து நான் தான் சொல்கிறேன். எல்லாம் ஒரு சுற்றி விடப்பட்டது. அதுக்காக பொய்ன்னு நான் சொல்லவே கிடையாது. அது உண்மை. ஆனால் நீங்கள் நிலையாக இருந்து அறியும் போது தான் அந்த உண்மை உங்களுக்கு புலப்படும். அது வரைக்கும் புலப்படாது. சொல்கிறது எல்லாமே பொய்யாகத்தான் உங்களுக்கு தெரியும். அதாவது ஒரு அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேய்ங்கிற மாதிரி கதையாகிடும். அதனால் டிக் பண்ணாமல் பாருங்கள். இதில் நிறைய மர்மங்கள் உள்ளே இருக்குது. ஒன்று கூட இப்போ இன்றைக்கி இது சொன்னதை நாளைக்கு சொல்லும் போது இதில் ஒரு மொழிஞ்சிருந்த மர்மம் உங்களுக்கு நாளைக்கு புரியும். ஆகையினால கூடுமான மட்டும் இந்த இதை 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறையா சொல்லணும். நீங்கள் உங்கள் ஆதரவு எனக்கு எவ்வளோ கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நாங்கள் என் உண்மையை நான் வெளியே கொண்டு வருவேன். ஆனால் இதெல்லாம் நீங்கள் அனுபவித்து பாருங்கள். நான் சொல்கிற மாதிரி ஒருத்தர் மாதிரி இதெல்லாம் சொல்லலாங்க. நான் சொல்வதை நீங்கள் உணர்ந்தால்தான் நான் சொல்வது உண்மை என்று உங்களுக்கு புரியும். அது வரைக்கும் இதுதான். நமச்சிவாய சிவாய நம்ம மீண்டும் ஒரு காணொளி சந்திக்க. ஓம் சிவாய நமச்சிவாய.